உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நம்ம தொடர்ந்து இது பற்றி பேசலாம். இணைப்பிலேயே இருங்க. அடுத்தபடியாக பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு டிவி சோமு. ஓபிஎஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசி வருகிறார். காலையிலேயே சந்திப்பு நடைபெற்ற போதிலும் கூட இப்ப அவருடைய இல்லத்திற்கே சென்று சந்திக்கிறார். இது நட்பு ரீதியிலான சந்திப்பு தான் அப்படின்னாலுமே கூட திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிரெதிர் துருவங்கள். இந்த சந்திப்பு ஓபிஎஸ்க்கே பின்னடைவாக இருக்காதா அரசியல் எதிர்காலம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, நிச்சயமா இந்த அதாவது ஓபிஎஸ் உடைய இந்த சந்திப்பு அவருடைய மனப்பூர்வமானதாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான் அவருக்கு. ஏன்னா இதனால் வரைக்கும் திமுகவை கடுமையாக விமர்சித்தவர்ல அவரும் ஒருத்தர். ஒண்ணு. அடுத்தது இவர் ஒன்றிய தலைமை அமைச்சர் மோடி வந்தபோது அவரை சந்திக்கிறதே பாக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போனார். அந்த அளவுக்கு வேற எந்த தலைவரும் ஒரு வெளிப்படையான ஒரு வேண்டுகோள் விடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விதான் அது. அதெல்லாம் தாண்டி அவர் சொல்லி அடுத்த சில நாட்கள்லயே இந்த மாதிரி நேரெதிர் முகாமுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அவருடைய ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அரசியல் இதுல ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல ஒரு வாக்காளர்களா இருக்கட்டும், மொத்தமா அது சரியும். இந்த நேரத்துல இன்னொரு சந்தேகமும் வரும் எல்லாருக்கும். என்னன்னா பிஜேபியே சொல்லிதான் அவர் இப்படி பண்றாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வரும். இது ஓபிஎஸ் பக்கம் உள்ள ஒரு விஷயம். இந்த திமுக பக்கமும் இதெல்லாம் யோசிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அதை மீறி சந்திக்கிறதுங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சரி வரட்டும் பார்ப்போம், இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்ப்போம், அதை தங்களுக்கு சாதகமாக எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் திமுக தரப்புல இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு காலையில சந்திச்சதே கூட இந்த எதிர்பாராம வாக்கிங் சந்திச்சேன் அப்படிங்கிறதே ஒரு நம்பத்தகுந்த விஷயம் இல்லை. இப்ப இவரும் தினசரி வாக்கிங் போறாரு, அவரும் போறாரு, எல்லாரும் சந்திக்க முடியுது அவங்கள. அதனால அதுவே ஒரு திட்டமிடல். அதுக்கப்புறம் இந்த திட்டமிடல். ஆனா எப்படி இருந்தாலும் பிஜேபி சொல்லிதான் இவர் இதை செய்யறாரு அப்படிங்கிற ஒரு மாதிரி இருந்தாலும், ஓபிஎஸ் செய்யறாரு இல்ல தனிப்பட்ட முறையிலேயே அப்படி செய்தாலும், ஒட்டுமொத்தத்துல இது ஓபிஎஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சரிவு. ஏற்கனவே அதிமுக அவருடைய பிடிமானம் இல்லாம போச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய சரிவு. பிஜேபி அவரை புறக்கணிக்குது. அதாவது வெளிப்படையாக உள்ளர அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்காங்கிறது தெரியல. அது ஒரு சரிவு. இப்ப இது மூணாவது சரிவு. கீழே போயிட்டே இருக்காரு ஓபிஎஸ். சரி, இப்ப இது இன்னொரு சரிவுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருத்துல கொண்டு இந்த நகர்வு இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இப்ப அதிமுகவும் கை கொடுக்கல, பிஜேபி கூட்டணியில இருந்து வெளிவரன்னு அவரே சொல்லியாச்சு. இப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை மனதில் கொண்டு அதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நகர்வா இருக்குமா? அப்படி திமுக கிட்ட ஆதரவுன்னு கேட்டு போனா அதுக்கான சாத்திய கூறுகள் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், திமுகவே இவரை கூட்டணியில சேர்த்துக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். நிச்சயமா என்னன்னா அதிமுக இப்படி பார்ப்போம், அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்த பல பேர் இருக்கிறாங்க, அமைச்சர்களா இருக்காங்க. அப்படியான ஒரு சூழல்ல இவர் நேரடியா திமுகவுக்கு வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர். ஆனா இங்க ஒரு அமைச்சரான முதலமைச்சராக வாய்ப்பே கிடையாது. அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. திமுகல அமைச்சரா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒருவேளை அவர் அதை ஏற்றுக்க கூட தயாரா கூட இருக்கலாம், அவருடைய மனநிலை. ஆனால் அதை அப்படி இவரை சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குமாங்கிறது திமுக பக்கம் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரடியாக ஒரு திமுகவுக்கு வர வாய்ப்பு இல்லை, திமுக சேர்க்க மாட்டாங்க. ஒண்ணு, அவர் ஒரு கட்சி வச்சு அதன் மூலமாக இங்க கூட்டணியில இடம்பெறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னு வைப்போம். இப்ப ஏற்கனவே கடந்த 3 தேர்தல்களிலேயே திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஎம், சிபிஐ, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் இவங்களுக்கே எந்த அளவுக்கு சீட்டு கொடுப்பாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இப்ப போன தடவை 2021லயே அவங்கள நம்ம கூட்டணி கட்சிகளை அலக்கழிச்சு தான் சீட்டு அலாட் பண்ணிச்சு திமுக. அந்த அளவுல பார்த்தா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதி மட்டும் ஒதுக்கின மாதிரி சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி நில்லுங்கன்னு வேணா திமுக சொல்லலாம். இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இது எப்படி இவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஓபிஎஸ்க்கு பிளஸ் ஆகும்? இவர் வலிக்கு விழுந்துகிட்டே இருக்கிறாரு, கீழே விழுந்துகிட்டே இருக்கிறாரு. எந்த ஒரு பிடிமானமும் இல்லை. இந்த சூழல் தான் வெளிப்படுதே தவிர இது எந்த ஒரு கோணத்துல பார்த்தாலும் ஓபிஎஸ்க்கு பிளஸ் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சூழல் தெரியல. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.